Hi guys, good evening to everyone. Good evening, sir. Good evening, sir. Very good evening. How are you Good today? Fine. Okay, I hope you all are doing well, and I'm very happy to see you everyone in today's class. So, in today's class, we are going to talk about present perfect tense. So, in the last class, we were talking about the usage of present continuous tense, and today let's talk about the present perfect tense. So if you have any ideas about the usage of this tense, you can raise your hand and share your ideas. ஸோ நாங்கள் போன கிளாஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணப்படுகிறது என்று யாருக்கு மேலும் ஐடியா இருந்தால் கை வைத்துட்டு சொல்லலாம். Can you hear me? நான் கதைக்கிற கேட்குதா? Yes, sir. ஓகே. அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? யாருக்கு மேலும் ஐடியா இருக்கா? தெரிஞ்சான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தா எனக்கு தெரியாதானே. பிரசன்ட்ல பிரசன்ட்ல முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் சார். வெரி குட். அப்ப செஞ்சு முடிஞ்ச அதாவது ஒரு விஷயம். ஒரு இப்ப இந்த டென்ஸை பார்த்தோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒன்றாக இருக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நான் மகிதரனை சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட வீட்டை போறேன். அப்ப மகிதரன் அம்மா சொல்றா, இப்பத்தான் வெளியே போனவர் சொல்லி சொல்றான். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ்ட் ஆக்ஷன் வித் அ ப்ரெசன்ட் ரிசல்ட். இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனா அது ஏதோ ஒரு விதத்துல நிகழ்காலத்துல தொடர்பு பட்டதாக இருக்கும். எப்படி தொடர்பு பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட அனுபவமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அறிவாக இருக்கலாம், அல்லது அதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றேன், மாணவர்கள் வகுப்பில் இணைந்துள்ளார்கள். எப்போ வகுப்பில் இணைந்தீங்க? 8 மணிக்கு. அல்லது இந்த கோர்ஸுக்கு 2 மாசத்துக்கு முதல் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆக்ஷன் முடிஞ்சுது. ஆனா இப்பவும் நான் உங்களை காணக்கூடியதாக இருக்குது. ஸோ டிரெக்ட்லி ஐ கேன் சி. இப்போ நான் சொல்றேன், most of the students have completed their midterm exam. பெரும்பாலான மாணவர்கள் அவர்களுடைய என்ன மிட்டர்ம் எக்ஸாமை பூர்த்தி செய்து விட்டார்கள். எப்போ? அது ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி. அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணித்தான் இந்த விடயங்களை சொல்லிக்கொள்வோம். ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சது, அது ஏதோ ஒரு விதத்தில் நிகழ்காலத்தோட தொடர்பட்டு இருக்குது, அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே வாக்கியத்தை கொண்டு வரும் பொழுது as usual we use the subject first, then we use the helping verb have or has. After that we use the past participle verb. In other way we could say verb 3. After that we use the object or the complement. அப்போ உங்களுக்கு தெரியும், ஐ யூ வி தேக்கு ஹேவ்னு யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஹி ஷீட்டுக்கு ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். அப்போ நீங்கள் ஒரு எஸ்ஸே எழுதி கொண்டு இருக்கிறீங்க.
அப்ப எழுதி கொண்டிருக்கக்குள்ள சொல்றீங்க ஐ எம் ரைட்டிங் அன் எஸ்ஸே. நான் ஒரு எஸ்ஸே எழுதி கொண்டிருக்கின்றேன். எழுதி முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க நான் எஸ்ஸே எழுதிட்டேன். அப்ப அங்க என்ன சொல்லுவீங்க? நான் எஸ்ஸே எழுதிட்டேன். ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லுங்க. I have I have written written the the essay. essay. Written Right. the I have essay. written the essay. அவன் வெளியே போயிட்டான். He He has has go out. He gone. He has gone gone out. out. நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்து விட்டோம். நாங்கள் எங்களுடைய வேலையை முடித்து விட்டோம். We have done Fin- our work. We have completed or done Done our our work. work. அவர்கள் ஒரு புதிய வீடு கட்டியிருக்கிறார்கள். They have They have built a house. They have built A new house. house. a new house. காலையில மழை பெய்திருக்கிறது. It has rained. rained in the morning. It has rained in the morning. In the morning. நான் ஒரு புது போன் வாங்கி இருக்கிறேன். I have bought I a new have bought I a have new bought phone. a Bought new phone. new phone. I have bought a new phone. Is it clear now? இப்ப கிளியரா எப்படி நாங்கள் இந்த present perfect tense வச்சு பாசிட்டிவான சென்டென்சஸ் கிரியேட் பண்றோம்னு? Oh, sir. ரைட். அப்ப இதுல நெகட்டிவ் ஃபார்முக்கு வந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் have the negative form, haven't. Front. அதே போல has the negative form பார்த்தீங்கன்னு சொன்னா hasn't சொல்லி யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட். நான் இன்னும் என்னுடைய இரவு சாப்பாடு சாப்பிடல. என்னன்னு சொல்லுவீங்க? நான் இன்னும் என்னுடைய இரவு சாப்பாடு Haven't சாப்பிடல. I haven't eat the dinner. ate my dinner. ரைட். அப்ப சாப்பிடுறத நாங்க had யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப have யூஸ் பண்ணுவோம். அப்ப have the past participle had. Had. So I haven't had my dinner yet. நான் இன்னும் என்னுடைய இரவு சாப்பாடு சாப்பிடல. சாப்பிடல. அவர்கள் எங்களை அழைக்கவில்லை. ஃபங்க்ஷனுக்கு அவங்க எங்களை அழைக்கவில்லை. They They haven't haven't invited us They haven't for the function. invited us for the function. Invited in the phone. us for the function. Okay. அவன் அவனோட டிகிரியை இன்னும் முடிக்கவில்லை. He has He hasn't
Hasn't not finished. completed Completed the degree. his Degree. degree. That He hasn't completed his degree yet. His degree is yet. நாங்கள் உங்களை போன கிழமை காணவில்லை. நாங்கள் உங்களை போன கிழமை காணவில்லை. We haven't We We haven't saw seen you. you last week. We haven't seen you seen your last week. last seen. என் ஃப்ரெண்ட் இன்றைக்கு எனக்கு கால் பண்ண இல்லை. என் ஃப்ரெண்ட் இன்றைக்கு எனக்கு கால் My பண்ண friend my friend My friend hasn't haven't called me Hasn't my today. friend hasn't called me today. My friend hasn't called me today. நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. நான் I யாருக்கும் haven't கொடுக்கவில்லை. hasn't I haven't hasn't I I haven't haven't given given to anyone. I haven't given to anyone. anyone. நாங்கள் எந்த பிழையும் செய்யவில்லை. I haven't We haven't made நாங்கள் We haven't made any we haven't any mistake. any mistakes. any mistake. Okay. Are you clear now? yes, sir. Yes, sir. Right. We haven't. ஸோ அப்போ பாருங்க நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்துருக்குறோம். அப்போ இப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் தர போகிறேன். நீங்கள் சொல்ல போகிறீங்க நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யலை. பாசிட்டிவ்ல ஒரு எக்ஸாம்பிளும் நெகட்டிவ்ல ஒரு எக்ஸாம்பிளும் கிரியேட் பண்ணிட்டு கை வைத்து கொள்ளுங்க. நீங்க ரெடின்னா உங்களோட எக்ஸாம்பிள் சொல்றது நான் சான்ஸ் தருவேன். சார் அந்த எட்டராவது சார் இன்னும் yetனா இன்னும். He hasn't completed his degree yet. அவன் இன்னும் அவனோட டிகிரி முடிக்கவில்லை. ஓகே சார். ஓகே ரெடின்னா கை வைத்துக் கொள்ளுங்க. எஸ் ரோனியா ரோம். I have bought a new phone. I haven't bought a new scooty. ஓகே. நிக்ஷாலினி. I have cleaned my room. My brother hasn't written the final exam. ஓகே.
Yes, Sangavi. I have played the badminton. I haven't cooked the biryani. Okay. Right, okay. எங்கட நோட்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சத்தை நாங்கள் அப்படியே வாசிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ could you able to see the screen? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஷர்மிளா வாசிக்கிறீங்களா எக்ஸாம்பிள்ஸை? ஸ்க்ரீனில் போட்டுருக்கிறேன். Okay, sir. I have written my final exam. She has done to Colombo. Right, she has They- gone to Colombo. That is a typing Go- mistake. Hmm. She has go to Colombo. Gone, G-O-N-E. Go. Sorry. She has gone to Colombo. They have already swept. He has just gone out. I have never been to Jaffna. Roy has bought a new car. I have lost my purse. We have seen this movie already. He has broken his leg. She has started a new job. We haven't seen her today. Okay, very good. இன்னும் ஒரு ஆள் நெகட்டிவ் சென்டென்சஸ் வாசிச்சு விடுங்க. Sangavi or Asna? வாசிக்கவா sir? Yes. Students haven't submitted the assignment yet. Meena hasn't invited us. I haven't taken such a decision before. The director hasn't given the permission so far. We haven't done any mistake. I haven't done my homework. She hasn't had her lunch yet. The policemen haven't arrested the suspect. Arrested the suspects. Okay. இப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம் கிளியரா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, sir. ஓகே, குட். அப்படியே வருவோம் இப்போ நாங்கள் கொஸ்டின் ஃபார்ம். ரைட், அப்போ எப்படி நாங்கள் கொஸ்டினை உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் பிகாஸ் we take the helping verb have or has right before the subject. அப்போ எழுவாய்க்கு முன்னால் கொண்டு வந்து போடுறோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு they have cleaned the rooms. They have cleaned the rooms. அப்போ இது என்னன்னு நாங்கள் கொஸ்டினாக மாற்றுவோம்? Have they? வெரி குட். அப்போ இந்த ஹேவை கொண்டு வந்து முன்னுக்கு போட போகிறோம். முன்னுக்கு போடுறோம். Have they cleaned the rooms? The rooms. ஓகே, நெகட்டிவ் கொஸ்டினை கேட்குறேன்னு சொன்னா Haven't they? have they cleaned the room. cleaned the rooms? Haven't they cleaned the rooms? Right? Okay, she has cooked for us. Question கேட்குறேன்டா? Has she cooked for Very good. Has she cooked for us? For Negative question கேட்குறேன்டா? Hasn't she cooked for us? Hasn't she cooked cooked for us. for us? Okay, அப்போ என்ன ஆன்சர் பண்ணுவோம்? Have they cleaned the room or haven't they cleaned the room?
Yes, they have. No, they haven't. This is short answer. Full answer சொல்ல போனோம்னா yes, they have cleaned the rooms. No, they haven't cleaned the rooms. She has cooked for us. Has she cooked for us? Hasn't she cooked for us? Yes, she has. No, she hasn't. It is short answer. Full answer சொல்ல போனோம்னா yes, she has cooked for us. No, she hasn't cooked for us. Okay, right. நீங்க உங்களோட வேலையை முடிச்சிட்டீங்களா என்னன்னு கேட்பீங்க. Have you finished your work? Very good. Have you Complete your finished work. your Your work? work. ஜனநாயகன் மூவி பார்க்க இல்லையா நீங்க? Haven't you Haven't you seen watched? watched Haven't you watched ஜனநாயகன் Janayam movie? Movie. movie? Right. அப்ப இங்க நாங்க மூவின்னு சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. ரைட். Haven't you watched ஜனநாயகன்? அவள் உங்களுக்கு கால் பண்ண இல்லையா? Hasn't she called you? Okay, hasn't she called you? Called you? நீங்க எதுவும் சாப்பிடலையா? Hasn't Haven't you eaten or had? eaten eat Haven't you had anything? anything? Okay. அவன் இங்கு வரவில்லையா? hasn't he come Hasn't he here? Hasn't came he Came here. here? come here? Hasn't he come here? Right. அப்ப நாங்கள் கொஸ்டின் உருவாக்கக்குள்ள என்ன செய்யறோம்? இந்த ஹெல்பிங் வேர்பை கொண்டு வந்து சப்ஜெக்டுக்கு முன்னால போட்டுக்கொள்றோம். ரைட். அப்ப இந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் நாங்கள் இப்போ ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். நிக்ஷாலினி இருக்கிறீங்களா? Sir. Please ask the questions. Have you finished your work? No, I haven't finished yet. I need some more time. Haven't you watched Jananayagan? No, I haven't. I couldn't get the ticket. Hasn't she called you? Yes, she has. She's told me about the function. Haven't you eaten or ate anything? No, I haven't had anything because I don't feel hungry. Hasn't he come here? Yes, he has come. He is talking with the manager now. ஓகே, நான் இப்போ 2 பேருக்கு சான்ஸ் தர போகிறேன் இந்த 5 கொஸ்டின்ஸையும் கேட்டு பார்க்கறதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. விரும்பினாக்க எஸ் ஷர்மிளா கொஸ்டின்ஸை கேளுங்க, நிக்ஷாலினி பதில் சொல்லுவா. Have you finished your work? Yes, I have finished my work. Haven't you watched Jananayagan? No, I haven't. Hasn't she called you? No, she hasn't. Haven't you ate anything? Yes, I ate. Yes, I have because I am very hungry. Hasn't he come here? No, he hasn't. Thank you, sir.
ஓகே, அப்ப நாலாவது கேள்வியை பாருங்க. Haven't you had anything? No, I haven't had anything. Yes, I have had 2 slices of bread. Okay, அப்ப I have என்று தொட முடிக்க இயலாது. Yes, I have had 2 slices. Okay. ம். Right, அப்ப பாருங்க எங்க நோட்ஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தந்திருக்கிறாங்க. Tushi, kindly switch on your mic. Okay, questions கேளுங்க. Have you had your breakfast? No, I haven't. Has she settled the bill? Yes, she has settled it last week. Have they invite you? No, they haven't. Has your father given you money? Yes, he has given me some money. Have students meet the principal? Yes, they have met the principal. Has Roshan got her government job? Yes, he has got a government job. Now he is working in Colombo. Have you ever been to London? Yes, I have been twice. Have you finished your project? Yes, I have done it last month. Okay. Has your brother finished cleaning the room? Yes, he has cleaned it. Have you watched this movie before? No, I haven't. Has she finished cooking? Yes, I have. Sorry. Yes, she has finished cooking. Okay. Has she completed her diploma? Yes, she has completed her diploma and now she is doing her Haven't- degree. Okay. Haven't you informed him? No, I haven't. I have forgotten about it. Haven't you taken a decision? Yes, I have taken my final decision. I will reveal it tomorrow. Haven't they come? Yes, they have come. As the called you? Yes, he has called me this morning. As in the role Brought. as in bought him laptop? Yes, he has brought his laptop. We can use his laptop today. Thank you. Okay, thank you, Dushi. ரைட், இப்போ இந்த கொஸ்டின்ஸில் யாருக்கும் எதுவும் தமிழ் மீனிங் தெரியாமல் இருக்கா? நாங்கள் பார்த்த கொஸ்டின்ஸில் No, sir. ஓகே, ரைட். அப்போ இவ்வளவு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிற விஷயம். அப்போ ஞாபகத்தில் வச்சிருங்க, ஒரு விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அல்லது முதல் நடந்திருக்குது, அது வந்து நிகழ்காலத்தோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பட்டிருக்குன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? ரைட், அப்படியே வருவோம்.
லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது. அப்போ இதை சொல்றதை பற்றி நாங்கள் எங்களோட முதலாவது கிளாஸ்ல அல்லது இரண்டாவது கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லைக்குக்கு பக்கத்தில் வேர்போட ஐஎன்ஜி போட்டு சொல்லலாம் அல்லது லைக் டு சொல்லிட்டு அங்கால ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ப் அதாவது வேர்ப் ஒன்னை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஐ லைக் ரீடிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் அல்லது ஐ லைக் டு ரீட் ஷார்ட் ஸ்டோரிஸ். புரிஞ்சுதா? ஓகே, அப்ப அந்த விஷயம் தான் இதுல தந்திருக்கிறேன். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கக்குள்ள அதை வாசிச்சு பார்த்துக்கொள்ள முடியும். அப்ப நாங்க இந்த இடியம்ஸ் பற்றி கதைச்சு கொண்டு வரோம், மரபு தொடர்கள். அப்ப இங்கேயும் கொஞ்சம் மரபு தொடர்கள் தந்திருக்கிறாங்க பாருங்க. பீட் அரவுண்ட் த புஷ் என்ன அப்படின்னா, பீட் அரவுண்ட் த புஷ் தேவையான விஷயத்தை விட்டு போட்டு என்ன செய்யறது, தேவையில்லாததெல்லாம் கதைக்கிறது என்ன. Right. So don't beat around the bush. Come to the main point. சுத்தி வளைச்சு அது இதெல்லாம் கதைக்காம மெயின் பாயிண்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது பாருங்க, hit the sack. What are you going to do after class? I am going to hit the sack. கிளாஸ் முடிய என்ன செய்ய போறீங்க? நான் நித்திர கொள்ள போறேன். I am going to hit the sack. Okay. Right. அப்படியே வாங்க. A piece of cake. அப்ப a piece of cake என்னவா? Extremely easy. மிக மிக இலகுவான ஒன்று சொல்லக்குள்ள extremely easy. அப்ப learning English is a piece of cake. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது மிகவும் இலகுவான. ரைட். நாலாவது பாருங்க, judge a book by its cover. வெளித்தோட்டத்தை பார்த்து நாங்க என்ன செய்யறது, முடிவெடுக்கிறது இல்லையா? அப்ப don't judge a book by its cover. அப்ப வெளித்தோட்டத்தை பார்த்து முடிவெடுக்காதீங்க. ஓகே. அஞ்சாவது பாருங்க, பிரேக் a leg. அது உங்களுக்கு தெரியும். பிரேக் a leg என்ன? ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போனால் அவங்களுக்கு வாழ்த்தும் பொழுது பிரேக் a leg என்று வாழ்த்தலாம்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைட். ஆறாவது பாருங்க, அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுகம் இல்லை, தலையிடி, காய்ச்சல், வயிற்றுக்குத்து, இருமல், தடிமன் இப்படி என்றாலும் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப அங்க என்ன சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்க என்னன்னு சொல்ல போறோம், I am under the weather. Today I can't join the class because I am under the weather. சார், நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேனா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சுகம் சரியில்லை. அப்ப அண்டர் த வெதர்ன்றா டிரெக்டான மீனிங் என்ன, காலநிலைக்கு கீழே அப்படியா? இல்ல என்ன, அண்டர் த வெதர் என்று சொன்னால் கொஞ்சம் சுகம் இல்லை அப்படின்ற அர்த்தம். அப்ப நீங்க யாருக்கு மெசேஜ் பண்ணக்குள்ள அல்லது கதைக்கக்குள்ள சொல்லலாம், I can't come today because I am under the weather. எங்க ரோஹிணிய காணல, she has left early because she is under the weather. அவள் ஏர்லியா போயிட்டாள் ஏனென்றா அவளுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை. அப்ப இப்ப பார்த்த மரபு தொடர்கள் யாருக்கும் எது முழங்காட்டி கேளுமோ? இந்த பிள்ளைய கட்டிக்கார பிள்ளைய ஒட்டுக்கா சொன்னா இல்லாமலைங்க என்ன. ரைட். ஸோ அப்போ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்
பார்த்தோம். அதுல ஏதும் யாருக்கும் விளங்கலாட்டி இப்ப கை வச்சுட்டு கேளுங்க. Yes. What's your doubt? திருப்பி present perfect அந்த tense கொஞ்சம் explain பண்ண முடியும். அடிச்சேனண்டா. ரைட். அதாவது நாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிச்சோமல்லோ. என்ன சத்தத்தை அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது என்றக்குள்ள. இப்ப நான் சொல்றேன் ரூத் வந்து கொழும்புக்கு போனாள். அப்ப அங்க என்னன்னு சொல்றேன்? ரூத் வென்ட் டு கொலம்போ. இப்ப ரூத் அங்க நிக்கிறா. எங்க நிக்கிறான்னு தெரியல. கொழும்புல நிக்கிறா. ரூத் கொழும்புக்கு போனாள்னு தான் சொல்றேன். ரைட். எப்ப போனால் என்ன ஒன்றும் தெரியாது. ரைட். அப்ப ஒருவேளை அவ கொழும்புல இருக்கலாம், அது போயிட்டு வந்திருப்பா இல்லையா? ரைட். அப்படியே போய் அவ அமெரிக்காவுக்கு போயிருக்கலாம். அப்ப ரூத் வென்ட் டு கொலம்போ. இப்ப நான் சொல்றேன் ரூத் கொழும்புக்கு போயிட்டா. ரூத் கொழும்புக்கு போனாலுக்கும் ரூத் கொழும்புக்கு போயிட்டாள் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? இப்ப எங்க ரூத் நிக்கிறா? இப்ப அவ கொழும்புல நிக்கிறா. ஏன்? ரூத் கொழும்புக்கு போயிட்டாள். ரைட். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் ரைட் இங்க நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கணும். கிளியரா இப்ப? ஓகே சார். ரைட். Give me 1 second. மரியம் பேசவே இல்லை. மரியம் ஏன் பார்த்துட்டு போனாலும் என்ன தெரியல. Ruth, clear? வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும் என்று சொல்லி. இனி எப்போ உங்களோட கிளாஸ்? நாளைக்கு 9 மணிக்கு திருப்பவும் சந்திப்போம். நாளைக்கு நாங்கள் நாளைக்கு நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி படிப்போம். சரிதானே? அப்ப நாளைக்கு எல்லாரும் 9க்கு ஜாயின் பண்ணுங்க. We will learn about past continuous tense and then நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான டென்ஸ் அவ்வளவும் நாளையோட முடியும். சரியா? ஓகே சார். ஓகே. Thank you. Good night. Meet tomorrow. Thank you, sir. Good night. God bless you. Good morning.